மனுஷங்க அப்படின்னாலே போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலயும் ஒரு போட்டியெல்லாம் இருக்கும். ஆனா இப்போ உலக நாடுகளுக்கு இடையே எந்த ஒரு போட்டியும் இல்லாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அதுதான் இந்த ஆசியான் உச்சி மாநாடு. இந்த ஆசியான் உச்சி மாநாடு ஆகஸ்ட் 8 1967 இருந்தா நடத்திட்டு வராங்க. இந்த மாநாட்டை எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுல இருக்க பொருளாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த உச்சி மாநாட்டையும் நடத்துறாங்க. அதே மாதிரி 2025க்கான உச்சி மாநாட்டை அக்டோபர் 26 மலேசியாவோட தலைநகரான கோலம்பூர்ல தான் நடத்தியிருக்காங்க. இந்த உச்சி மாநாட்டுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளோட தலைவர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட 47வது உச்சி மாநாடு தான் இந்த ஆசியான் உச்சி மாநாடு. ஆசியான் நட்பு நாடுகளுக்கு இந்தியா எப்பயும் உறுதுணையா இருக்கும் அப்படின்னு நம்ம பாரத பிரதமரான மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடக்கிற 22வது உச்சி மாநாடு தான் இந்த ஆசியான் உச்சி மாநாடு. இந்த மாநாடு கடல்சார் ஒத்துழைப்பு மேம்பாடு 2026 ஆண்டுக்கான ஆசியன் இந்தியாவோட கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டா இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கரண்ட் அஃபேரை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மயிலிறகு அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.